நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்டாச்சான்னு யாருமே யார்கிட்டயுமே கேட்கறது இல்லை. கேட்டு ஒரு பொட்டலத்தை வாங்கி கொடுக்கறது இல்லைங்க. இந்த கேத்தார கௌரி நோன்பு விரதத்தில் நான் சொல்கிறது, நீங்கள் சாப்பிடாம இருங்க, சாப்பிடுங்க. நல்லா இட்லி தோசை சாப்பிடுங்க. அதெல்லாம் உங்கள் இஷ்டம், உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, விரதம் என்னால் இருக்க முடியாதுங்க, எனக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் கஞ்சி மட்டும் குடிச்சிக்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் கஞ்சி மட்டும் குடிச்சிக்கங்க, இல்லை 2 தடவை காஃபி குடிச்சிக்கங்க, இல்லை டிஃபன் சாப்பிடுங்க. அதெல்லாம் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த கேத்தார கௌரி நோன்பு அப்படின்னு இருக்கிற நாளில் நீங்கள் ரொம்ப வசதி படைச்சவராக இருந்தால், கஷ்டப்படுற ஒரு கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிற கஷ்டப்படுற குடும்பத்துக்கு 1 கிராம் தங்கமாவது வாங்கி. ஐயோ, 1 கிராம் தங்கம் எவ்வளோ தெரியுங்களா? இன்னைக்கு 1 பவுன் எவ்வளோ தெரியுமா ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் இருக்கீங்களா? ஒரு 3 சுமங்கலி பெண்களுக்காவது ஒரு புடவை வாங்கி, இந்த ஜாக்கெட் இந்த தீபாவளிக்கு கேத்தார கௌரி